நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 100 நாட்களில் செய்ததும் செய்ய தவறியதும் என்னென்ன? மக்கள் பார்வையில் மோடி அரசின் செயல்பாடுகள் எப்படி என்பது குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்டிருந்தது புதிய தலைமுறை. மக்கள் கருத்தை பார்க்கலாம். நரேந்திர மோடியினுடைய 100 நாள் சாதனை என்று சொல்ல முடியாது. அவருடைய முயற்சி போக போக தான் மக்களுக்கு தெரியும். அப்படி என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல் விஷயம், இன்றைக்கி எந்த ஒரு அரசாங்க வேலையோ இல்லை அரசாங்கத்துடைய ஏதாவது சலுகை பெறணும்னு சொன்னால் சிக்னேச்சர், க்ரீன் சிக்னேச்சர் கட்டாயம் தேவை. ஆனால் இன்றைக்கி அதை எடுத்திருக்காரு. அது மிகப்பெரிய மக்களுக்கு ஒரு வரவேற்பு. அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் இன்றைக்கு தனியார் மயமாக கொண்டிருக்கிறது. விலைவாசி மிக கடுமையாக உயர்ந்திருக்கிறது. வேலையின்மை தீர்வுக்கான திட்டங்கள் எதுவும் கிடையாது. ஆனால் மத்திய நரேந்திர மோடி அரசாங்கம் மீண்டும் மக்கள் மத்தியிலே ஒரு மாய்மாலை வித்தையை காட்டுகின்ற அரசாங்கமாக இருக்கிறதே தவிர, இந்த 3 மாத கால மத்திய மோடி அரசாங்கம் என்பது இந்திய தேசத்துடைய மக்களுக்கு ஒரு பெருத்த ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய அரசு என்பதை தவிர இருவேறு கருத்து இருக்க முடியாது. 100 நாள்னா 100 நாளில் என்ன சாதிக்க முடியும்? அவங்கவுங்க 15 வருஷத்துலேருந்து 25 வருஷம் வரைக்கும்லாம் இருந்து ஆட்சி செஞ்சுட்டு போயிட்டாங்க. அவங்களாலலாம் ஒன்றும் பண்ண முடியாது. 100 நாளில் என்ன சாதிக்க முடியும்? ஆனால் மோடி தலைமையில் உள்ள அரசு வருங்காலத்தில் ஒரு மிக சிறந்த வல்லரசு நாடாகவும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உள்ள நாடாகவும் இருக்குங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை. இந்த 100 நாள் ஆட்சியில் விலைவாசியும் ஒன்றும் குறையல. விலைவாசி எந்த அளவுக்கு குறைப்போம்னு சொல்லி ஓட்டு கேட்டாங்களோ அது எந்த அளவுக்கு நிறைவாக வரல. அதே மாதிரி ரயில் கட்டணமாக இருந்தாலும் சரி, பெட்ரோல் டீசல் விலையாக இருந்தாலும் சரி, எல்லாமே அதிகமான அந்த அவங்களுடைய கொள்கையை தான் இவங்களும் பின்பற்றின்னு வராங்களே தவிர எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் கொண்டு வந்த மாதிரி தெரியல. நரேந்திர மோடி அவரோட யோசனை பார்த்தீங்கன்னா, இப்போ அவரோட முழு நேர யோசனை பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வளர்ச்சியை பற்றி மட்டும்தான் சிந்திச்சுட்டு இருக்காரு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு கம்ப்யூட்டர் ஆஃபீஸும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரைஸ் பண்ணணும்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருக்காரு. நவீனமயமாக்கும் போது இந்தியா நிச்சயமாக முன்னேற்றம் தான் அடையும். 100 நாள் சாதனையை பார்த்தீங்கன்னாக்கா அவர் தொடர்ந்து எல்லா நல்ல திட்டத்தையும் கொண்டு வந்துட்டு இருக்காரு. இளைஞர்களோட வளர்ச்சிக்காக இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஜப்பான் இன்னைக்கு கூட போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்தியா நிச்சயமாக சாதிக்கும். நிச்சயமாக உலக நாடு மத்தியில் இந்தியா முன்னேற்றத்துக்கு வரும். இந்த 100 நாளில் அவர்கள் செய்த சாதனை என்னவென்று சொன்னால், சாதாரண மக்கள் சரக்கு போக்குவரத்துக்கு பயன்படுத்துகிற ரயில் கட்டணத்தை 16% உயர்த்தியிருக்கிறார். அது மட்டுமல்ல, சிலிண்டர் எரிவாயுவுக்கான மானியத்தை நான் மாதந்தோறும் உயர்த்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். இவை அனைத்தும் இந்திய மக்கள் எதிர்பார்த்ததற்கு நேர் எதிராக ஒரு மக்கள் தலையில் சுமையை சுமத்துகிற ஒரு அரசாக இந்த 100 நாளில் ஒரு மிகப்பெரிய சோதனை அரசாக இந்த அரசு செயல்பட உள்ளது என்பதை மக்கள் வேதனையோடு பார்க்கிறோம். நரேந்திர மோடி அவர்களுடைய 100 நாட்களில் காங்கிரஸ் கட்சியால் 60 ஆண்டு காலம் ஆட்சி செய்ய முடியாத சாதனையை இன்று புல்லட் ட்ரெயின் எடுத்து இந்தியாவிற்கு உலக அரங்கிலே தலைநிமிர செய்ய மோடி அரசாங்கம் 100 நாட்களிலே செம்மையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள்.